பெண்களுக்கு தோப்பு கரணம் கிடையாது அப்படின்னு வச்சுருக்கிறது. ஆண்கள் போடணும். ஆண்கள் இப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 6 தடவையாவது போடுங்களேன். என்ன காசா பணமா? டாக்டருக்கு கொடுக்கக்கூடிய காசு பணம் மிச்சம் ஆகும். அப்படி உக்காண்டு அப்படி எழுந்தோன்னாக்கா ஒரு 6 தடவையாவது இதெல்லாம் தானே நம்ம செயல்பாட்டுக்கு வந்துடுமே. என்னவோ வலிக்கிறது இழுக்கிறது ஒன்றும் வராது ஐயா, ஒன்றும் வராது ஐயா. தோர்பிகி கர்ணம்ங்கிறது. இப்போ அடுத்தது இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, பிள்ளையார் சந்நிதியை பார்த்துருக்கோம். முருகனை அப்புறமா தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பிள்ளையார் அதுவும் இந்த 2 பேருக்கு நடுவில் தான் மூலவர் இருப்பார். தயவு செய்து பிள்ளையாரிடம் தோர்பிகி கர்ணம்ங்கிறத அதை மட்டும் போடுங்க. தோப்பு கர்ணத்தை மட்டும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அடியேன். அந்த கொடிமரம் இருக்கு இல்லையா, துவஜஸ்தம்பம்னு சொல்கிறோமே, அங்கே மட்டும் தான் விழுந்து நமஸ்காரம் செய்யலாம், விழுந்து வணங்கலாம். அப்படி தரையா அதை தாண்டியாச்சுன்னா உள்ளே எந்த சந்நிதியிலும் யாரும் விழுந்து வணங்கக்கூடாது.